Hi guys, back to video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ச் ஃபிங்கர் SQL injection last topic, second order SQL injections and then how to prevent SQL injection attacks. இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு லாஸ்ட் டாபிக். இந்த டாபிக் முடிச்சிச்சுனா ஃபுல்லா வந்து இந்த SQL injectionே நம்ம முடிச்சிட்டோம். இப்போதான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம SQL injection ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோ போட்டிருப்போம். அது வேணா நான் பிளேலிஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்றேன். அத வந்து நீங்க போய் பாருங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டாஸ்க் கிடையாது. ஃபுல்லா தியரி பேஸ் தான். ஆ இது வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லா வந்து எப்படின்னா, எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? எப்படி அட்டாக்கர்ஸ்ல வந்து எஸ்கேப் பண்ணலாம்? அப்படின்னு வந்து நம்ம அட்டாக்கர்ஸ் மைண்ட் செட்ல நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் occurs when the application process user input from HTTP request and incorporates the input into SQL queries in the unsafe way. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். லைக் சம்ஒன் ஸ்னேக்கிங் எ ஹார்ம்ஃபுல் கோட் டைரக்ட்லி இன்டு யுவர் ஃபுட் வைல். அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபுட் டிஷ் தயாரிக்கிறீங்க. அவங்க வந்து நீங்க தயாரிக்கும்போது, அ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள ஃபுட்ல வந்து டைரக்ட்டா வந்து எதனா வந்து ஆ ஸ்பாயில் பண்றாங்க. அதாவது இன்கிரீடியன்ட்ஸ் வந்து உங்க ஃபுட்ல வந்து மிக்ஸ் பண்றாங்க. அது மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அத வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த வந்து டைரக்ட்டா வந்து உடனே வந்து ரியாக்ட் ஆயிடுது. அதாவது அந்த ஃபுட் வந்து கெட்டு போயிடுது. அப்படி இல்லன்னா அந்த ஃபுட் நல்லா இல்ல. அப்படி இல்லன்னா அந்த ஃபுட் வந்து ரொம்ப காரமா இருக்கு. இல்லன்னா ரொம்ப உப்பா இருக்கு. அது மாரி சொல்லுவாங்கல்ல. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஸ்கியூஎல். டைரக்ட்டா வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆ இப்போ வந்து அது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, செகண்ட் ஆர்டர் இன்ஜெக்ஷன் occurs when the applications take user input from the HTTP request and the store in the future user. அதாவது இப்ப நான் ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறேன். அது வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இட் இஸ் யூசுவலி டன் த பேஸ்டிங் இன் த இன்புட் இன் த டேட்டாபேஸ். அது வந்து நார்மலா வந்து எல்லாருக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறோம். அது எதுவுமே ஸ்டோர் பண்ணுவாங்க. அது வந்து இதுன்னு. பட் நான் வல்னரபிலிட்டி occurs in the point when the database is stored. ஆ அதாவது நம்ம என்ன நெனச்சுப்போம்னா, ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க. அந்த ரெக்வெஸ்ட்ட நம்ம வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றோம். அப்படி இல்லன்னா அந்த ரெக்வெஸ்ட்ட வந்து எதுக்கு கேட்கறாங்க? என்ன கேட்கறாங்க அந்த ரெக்வெஸ்ட்ட சொல்லிட்டு நம்மளோட டேட்டாபேஸ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் அனுப்புவோம். ஆ மோஸ்ட்லி வந்து ரெக்வெஸ்ட்ட வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இது வந்து நம்ம வல்னரபிலிட்டிஸ் இல்ல. அதாவது நம்ம மலிசியஸ் கொரி இன்ஜெக்ட் பண்ணலன்னு நெனச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். லேட்டர் when handling a different HTTP request, the application retrieves the store data and incorporately into SQL queries. It is unsafe way. For its reason, second order SQL injection is also known as store SQL injection. அதாவது ஏற்கனவே நம்ம நெறைய வீடியோல சொல்லியிருப்போம். ஆ இப்போ வந்து எப்படி ஒரு ஃபயர்வால்ல இருந்து பைபாஸ் பண்றதுன்னா, நான் ஒரு மெலிஷியஸ் கோட் ரைட் பண்ணுவேன். அந்த கோட்ல வந்து நான் ஒரு இன்ஜெக்ட் பண்ணுவேன். அதாவது வைரஸ் செட் பண்ணிருவேன். அந்த வைரஸ் செட் பண்ணிட்டு நான் ஒரு மென்ஷன் பண்றேன். நீ வந்து நான் சர்வருக்கு சென்ட் பண்ணிட்டு, அந்த சர்வர் டேட்டாபேஸ் வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. அது ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா, ஒரு 5 செகண்ட்ஸ் சாரி 5 நிமிட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் ஆர் 10 நிமிட்ஸ் கழிச்சு, ஆ நீ வந்து இந்த கோட வந்து ஜெனரேட் பண்ணி விட்டுரு அப்டின்ட்டு. அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஃபயர்வால் எப்படி செக் பண்ணும்னா, ஆ உடனே அதாவது அட் அ செகண்ட்ஸே வந்து எதனா கோடு வந்து அது மாரி இருக்கா? அதாவது இப்போ நான் ஒரு கோடு அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இல்லன்னா வந்து ஒரு மெலிஷியஸ் வைரஸ வந்து நான் ஒரு லேப்லயோ இல்லன்னா ஒரு சர்வர்ல இன்ஜெக்ட் பண்ணேன்னா, உடனே ரியாக்ட் ஆவுதா? தான் வந்து ஆ இது தடுக்கும். அதாவது எப்படின்னா, ஃபயர்வால் தடுக்கும். நான் வந்து ஒரு ஃபைல் அனுப்புறேன். நார்மல் ஃபைல் தான். எக்ஸாம்பிள் வந்து ட்ரோஜன் மாரி தான். நார்மல் ஃபைல் அனுப்புறேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஆன்டி வைரஸ் செக் பண்ணும். ஓகே. இதுல எந்த வல்னரபிலிட்டிஸ் இல்ல. ஓகே. நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்டி. நான் ஸ்டோர் பண்ணிட்டு, அது ஒரு 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் அது கழிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கோடு வந்து ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபைல் வந்து ஆ அதாவது அந்த ஃபைல்ல ஒரு மெலிஷியஸ் கோடு வந்து ஜெனரேட் ஆகும். அப்படி இல்லன்னா அந்த ஃபைல வந்து என்ன சொன்னேன், ஸ்ப்ரெட் ஆவு. வார்ம் வைரஸ் மாரி அது வந்து மொத்த ஃபைல்ஸ் கூட ஸ்ப்ரெட் ஆயிடும்னா, அத வந்து எதுவும் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் வந்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் போகும். அது நெக்ஸ்ட்டு வந்து உள்ள அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபயர்வாலால எதுவும் பண்ண முடியல. அது மாரி தான் இந்த இதுவும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கொரிஸ் அனுப்புறேன். MySQL கொரிஸ். அத கொரிஸ் என்ன பண்றேன்னா, எ நம்ம யூஸ் பண்ணிப்போம்ல 10 ஸ்லீப் செகண்ட்ஸ் அத வச்சு. அது மாரி நான் 10 செகண்ட்ஸ், 10 நிமிட்ஸ் வந்து நான் ஸ்லீப் ஆயிடு. அது நெக்ஸ்ட் வந்து நான் கேட்ட கொரிஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது மாரி சொல்லி நான் கொரி அனுப்பிச்சேன்னா, இது வந்து செகண்ட் ஆர்டர் SQL இன்ஜெக்ஷன்ஸ் கொரி. அது வந்து வல்னரபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொரி அனுப்புறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் ஆப்ஷன்ஸ் வேர் யூசர் பேட் காய் அப்டேட் யூசர்ஸ் செட் பாஸ்வேர்ட் லெட் ஹிம் வேர் யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது
யூசர் பேட் கைஸ வந்து பாஸ்வேர்ட வந்து மாத்திரு. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க யூசர்ஸ வந்து நீ மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி இந்த மாரி அந்த டபுள் கோட்ஸ் இது மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ மோஸ்ட்லி வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட்ல வந்து நம்ம வந்து அலோ பண்ணக்கூடாது. அதாவது இங்க வந்து நான் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் யூசர் நேம், பாஸ்வேர்ட் எக்ஸாம்பிள் நீங்க லாகின் பண்ணுவீங்கல்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாரி இந்த டபுள் கோட்ஸ் அப்படிலாம் வந்து டபுள் ஸ்லாஷ் ஐ மீன் வந்து நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் சிம்பிள். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆ ஆஷ் அண்ட் தென் இது மாரி சாரி ஐ மீன் ஸ்டார் இது மாரி அ இது கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து அலோ பண்ணீங்கன்னா, ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் கொரிக்கு வல்னரபிலிட்டீஸ் நெறைய சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். And then next on the second order SQL injection often occurs in situation where the developers are aware from the SQL injection vulnerabilities. So safely handle that placed initially placed to the input into database. அதாவது நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது பண்ணிடுங்க. When the data is later processing is demand to save since you previously placed into the data safely. At the point the data is handled is unsafe way because developer wrong deems it to be trusted. அதாவது டெவலப்பர் என்ன நினைச்சிருக்காங்க, இது வந்து ட்ரஸ்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாரி கொரீஸ் டைப் பண்ணுவாங்க. ஆனா வந்து அது மாரி கொரீஸ் டைப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்க வந்து செக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதே செகண்ட் ஆர்டர் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஒரு சினாரியோ இருக்கு. எக்ஸாம்பிள் இஃப் someone secretly swiping out one of your in ingredients while you are not looking. அதாவது நீங்க வந்து ஒரு சமைச்சுன்னு இருக்கீங்க. சமைச்சுன்னு இருக்கீங்க வந்து நீங்க சமைச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம ஒருத்தன் வந்து அ எதனா ஒரு இன்கிரியன்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிறான். அது வந்து லேட்டா ரியாக்ட் ஆகுற மாரி ஆட் பண்ணிறான். ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் சீம்ஸ் ஃபைன் பிகாஸ் இன்கிரியன்ட்ஸ் வாஸ் கிளீன் வென் இட் வாஸ் புட் இன் தேர். அதாவது எப்படின்னா, ஒரு இன்கிரியன்ட்ஸ மாத்தி வச்சுர்றான். நீங்க அத என்ன நெனச்சுருக்க, ஓகே இது நம்பள்து தான், இது நம்ப தான் எடுத்து வச்சோம் அப்படின்னு நெனச்சுப்பீங்க. அது வந்து லேட்டரா வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே நீங்க வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு, நீங்க வந்து அ அக்செப்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா வந்து டேட்டாபேஸ் வந்து நீங்க வந்து வல்னரபிலிட்டீஸ்க்கு நெறைய சான்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஆ அக்செப்ட் பண்றீங்க வல்னரபிலிட்டீஸ அப்படின்னு சொல்றாங்க. ஹவ் டூ பிரிவென்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ்? இது வந்து யூ கேன் பிரிவென்ட் மோஸ்ட் இன்ஸ்டன்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் யூசிங் parameterized queries instead of containers. Sorry guys, strings with the queries. These parameters queries also known as prepared statements. அதாவது கைஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாரி கொரீஸ்லாம் குடுக்குறோம்ல, இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாத மாரி நீங்க வந்து கோட் எழுதணும். அதாவது நீங்க ஏபிஐ அது மாரிலாம் இருக்கு. ஏபிஐலாம் அது ரொம்ப டீப், அதெல்லாம் வந்து சாரி டீப் இல்ல. அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இதுதான். ஏபிஐலாம் நீங்க பார்த்திருந்தீங்களா? அதுவும் தெரியும். ஆ அதுல வந்து நம்ம கொரீஸ் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஜேசன் ஃபைலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்எம்எல் ஃபைலா எழுதுவோம். அதெல்லாம் ஆ சம் நெறைய ஸ்டஃப்ஸ்லாம் இருக்கு அதுல. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொரீஸ்லாம் வந்து நீங்க வந்து ஆ ஆ ஸ்ட்ரிங்ஸோ இல்ல வந்து பாராமீட்டர்ஸ் கொரீஸோ அது மாரி யூஸ் பண்ணாம நீங்க வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட இதுதான் இது கரீஸு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ பிரிவென்ட் இன்ஜெக்ஷன் கன்டின்யூ. You can use parameterized queries from any situation where the untrusted input appears as the data within the queries, including where and the insert or update statement. They cannot be used to handle untrusted input in other parts of the queries, such as tables, columns, names. அதாவது கைஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பாராமீட்டர் யூஸ் பண்ணுங்க. அதாவது வேறு நம்ம இன்சர்ட், அப்டேட் இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா வந்து அவங்க எங்க யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து அதாவது தே கேனாட் பி யூஸ்ட் டூ ஹேண்டில் அன்ட்ரஸ்டட் இன்புட். அதாவது இப்ப வந்து எக்ஸாம்பிள் நீங்க டேபிள் இடத்துல வந்து நீங்க வந்து உங்களோட பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது கைஸ் எப்படின்னா, நீங்க வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேபிள் ஷோ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டா அந்த டேபிளோட எல்லா டீட்டெயில்ஸ் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எங்களுக்கு வந்து அது தெரியாது. ஆனா எனக்கு அது யூசர் நேம் இருக்கும். அது வந்து நம்ம காட்ட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அது சம் கொரீஸோ அதாவது பாராமீட்டர்ஸ் அதெல்லாம் போட்டு, அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொரீஸ் குடுப்பீங்க. டேட்டாபேஸ் என்ன பண்ணும், அது வந்து காட்டும். அது மாரி இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து கண்டிஷன் டைப் பண்ணுங்க. எனக்கு இந்த 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 டேபிளோ, இந்த வந்து காலம் நேமோ, இது மாரி ஆர்டர் பை இது மாரிலாம் வந்துச்சுன்னா, எனக்கு இந்த மாரி ஆர்டர் பை இந்த டேபிள் போட்டு பக்கத்துல என்ன ஒரு கொரீஸ், அதன் செமிகோலன் அது மாரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அது பாராமீட்டர்ஸ் இது மேல குடுத்தா ஸ்ட்ரிங்லாம் குடுத்தான்னா, நீ அக்செப்ட் பண்ணாத. அந்த கொரி வந்து நீ என்ன பண்ணு,
இது அந்த நீங்க குடுத்த கொரி வந்து நீங்க ராங்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு மென்ஷன் பண்ணி நீங்க ஒரு டேட்டாபேஸ்ல வந்து கொரி டைப் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் லிஸ்டிங் பெர்மிட்டட் இன்புட் வேல்யூஸ் யூசிங் டிஃபரண்ட் லாஜிக் to deliver to request behavior. For a parameters queries to be effective in the preventing SQL injection, the string that is used in the query must away from the harder code constant. Must never contain as any variable data from any origin. Do not be tempered to decide case by case whether a item of data is trusted. Continue using string concatenated within the query for casing of the considered step. It is easy to make mistake about the possible origin of data or change it other code to obtain trusted data. அதாவது guys இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து parameters queries வந்து பிரிவென்ட் பண்ணுங்க எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிங் தட் யூஸ்ட் இன் தி கொரி மஸ்ட் பி, அதாவது ஸ்ட்ரிங் யூஸ் பண்ற கொரி இதுவா இருந்தாலும் வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஹார்டா வந்து நீங்க வந்து செக் பண்ணி ஒரு லைனா அதுல வந்து நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து நெறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஆ யாருமே யாருமே வந்து ரோபோட்ஸ் கிடையாது. யாருமே வந்து ஏஐ கிடையாது. எல்லாம் ஹியூமன் தான். பிகாஸ் ஹியூமன்னாலே நம்மளால சில மிஸ்டேக் பண்ணி தான் ஆகணும். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த லாகின் டீட்டெயில்ஸோ இல்ல வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸோ, அப்படி இல்லன்னா வந்து நீங்க ஆர்டர் டீட்டெயில்ஸோ, அப்படி இல்லன்னா நீங்க ஃபுட் டெலிவரி அது மாரி எதனா ஒரு எந்த ஆப், எந்த காமர்ஸ் எந்த வெப்சைட்டா இருந்தாலும், அதுல வந்து மெயினா வந்து எது எது இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லிட்டு, அதுல வந்து நீங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸா ட்ரஸ்ட் பண்ணி, அந்த இடத்துல வந்து கொரிய வந்து நீங்க வந்து ஆ அந்த டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஆ இந்த மாரி மிஸ்டேக் பண்ண தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கன்டின்யூ. அதான் கைஸ், நம்ம வந்து வெல் டன் கம்ப்ளீட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபைண்ட் எ நியூ லேர்னிங் பாத். அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சப் பேசிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன டாபிக் வேணா சொல்லுங்க. கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோவா போடலாம். பை கைஸ், ஐ வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.